வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி. ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்ட 10.5% உடனடியாக சட்டமாக மாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் அனைவரையும் வருக 47 வருடமாக மருத்துவர் ஐயா அவர்கள் ஒருவரே சமூக நீதி என்கிற அடிப்படையில் அனைத்து சாதிக்கும் உண்டான இடஒதுக்கீடை உடனடியாக சமூக நீதி என்று பேசி வாழ்க்கைய பேசி ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கும் திமுக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் ஸ்டாலின் அரசுக்கும் கனிவுடனும் வேண்டுகோள் வைக்கிறோம். காலம் முழுவதும் எங்களுடைய இளைஞர்களும் மற்ற அனைத்து சமுதாய இளைஞர்களுக்கு உண்டான இடப்பங்கீடை கொடுக்க முடியாத பட்சத்தில் எதற்கு ஆட்சி அதிகாரம் நிர்வாகம்? ஆகையினால் மருத்துவர் ஐயா அவருக்கு வாழும் காலத்திலேயே சமூக நீதி அடிப்படையில் அத்தனை சாதிக்கும் உண்டான இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அரசாங்கமே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் சொன்ன பிறகும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் எல்லா மாநிலத்திலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியாச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுவரை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் 1000 நாட்கள் தாண்டிய பிறகும் நடத்தணும் இதே இடத்துல போராட்டம் பண்ணியிருக்கோம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய பொறுமையை சோதிக்காதீர்கள். வன்னிய மக்களுடைய பொறுமையும் சமூக நீதிக்கு நீங்கள் செய்யும் இந்த துரோகத்தையும் தயவு செய்து நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆட்சி இன்னும் 4 மாதம் தான். தயவு செய்து நீங்கள் கடைசி காலகட்டத்தில் சமூக நீதி அடிப்படையில் பெரியாரி வழிவந்த பேரன்மார்கள் என்று வாழ்க்கையை சொல்லிக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசு வன்னியர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடும் மற்ற சமுதாயத்துக்கு உண்டான இடஒதுக்கீடும் உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இங்கே வந்திருக்க அனைத்து தாய்மார்களும் பெரியவர்களும் ஒவ்வொரு கிராமத்தில் தயவு செஞ்சு நீங்கள் போய் பேசணும். இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு நபர் இல்லை என்றால், அந்த மாமனிதர் அந்த தெய்வம் இல்லை என்றால் இன்றைக்கு நாமெல்லாம் அடிமையிலும் அடிமை கேவலமாக இருந்திருப்போம். இன்றைக்கு தொடர்ந்து 35 ஆண்டு காலமாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். வன்னிய சமுதாய மக்களுக்கு மட்டும் ஐயா போராடவில்லை, அத்தனை சமுதாய மக்களுக்கும் போராடி கொண்டிருக்கிறார், கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் நிதர்சனமான ஒரு தெய்வம் சமிக்க மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் பயணித்து அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரமே நம்முடைய இந்த இடஒதுக்கீட்டை இந்த முறை நாம் பெற்று தீர்வது உறுதி 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 என்று கூறி வருகை தந்த அத்தனை பேருக்கும் வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி.